அந்த மருந்து கொரியரில் அனுப்பிச்சாங்க. கொரியர்ல அது கோயம்புத்தூர்ல அலோபதி மருந்தா இல்ல இல்லை சித்த மருந்து? சித்த மருந்துல ஸ்டீராய்டு கலந்து. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியல. நம்பர்லாம் கட் ஆகிடுச்சு, நம்பர் ஃபேக் நம்பராக இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து 2 வாட்டி பேசி நாங்கள் 3ஆவது மருந்து அனுப்பிச்சாங்க. நாங்கள் உங்கள் ஃபேனு, உங்கள் வீடியோலாம் பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. சரி ஏதோ அப்படி நான் விட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க சோர்வாக்கன்னு. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கேன்சர் ரிசர்ச் தான் இருந்தேன். திருச்சிக்கு ஒரு டாக்டர் மகாலிங்கன்ற பார்க்க போகிறப்ப கூட அந்த ஆயுஷ் பகுதியில் இருக்கவங்கலாம் பார்த்து, ஏன் உங்களுக்கு 59 வயசு ஆகுது, ஏன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, பல்ஸ் பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுக்கு நாடி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, நீங்கள் பயாப்சி பண்ணுங்கள். நாக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்க, நாக்கில் குச்சி புண்ணாக இருக்கும். அது நாக்கு இந்த ஒரு பக்கம் கடிச்சு உங்களுக்கு புண்ணாயிடுச்சு. அது தன்னை மீறி நாக்கு கடிக்கிற அளவுக்கு அங்கே வந்துருச்சு. அந்த நெருஸ் சிராய் மேலே போய் எப்படி போதை மருந்து வந்தவங்க பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் தான் கேன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் சித்தா, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், தமிழ் மரபு மருத்துவத்தை பேசேன். அதுக்குள்ளே நோய் அதிகமாகிடுச்சு. நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ என்கிட்ட பொருளாதார வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நல்ல வேலையில் இருந்தவன், இந்த மாதிரி ரிசர்ச்சுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையில் இருந்தேன். அதுக்கும் நண்பர்கள் உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. காவேரி மருத்துவமனையில் மருத்துவம் பண்ணோம். ஒரு கட்டத்தில் அவங்களும் கை விட்டாங்க. அது ஏதோ ஒன்று காப்பாச்சு மக்கள். இல்லை, இப்போ அந்த காவேரி மருத்துவமனை இருந்தப்போ தொடர்ச்சியாக வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய சிக்கலான காலகட்டம் தான். அப்போ காவேரி மருத்துவமனையில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் குணமாகி மறுபடியும் ஒரு பிரச்சனையை சந்திச்சேன். கோயம்புத்தூர் போனப்போ என்னாச்சுன்னா, நாக்கு வறண்டு போயிருக்குன்னு ஒரு மருத்துவர், பேர் சொல்ல விரும்புகிற ஒரு வர்ம மருத்துவர், அவர் மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து நோயை கழிப்பிடுச்சு. மருந்து 2வது நோய் வந்துச்சு. அந்த மருந்தும் அலோபதிங்களா சித்தாங்களா? அது சித்தாந்த பேரில் கொடுத்த மருந்து. சரி. அப்போ அது என்னாச்சுன்னா, நாக்கு சைடு முள்ளு மாறிடுச்சு. அது குத்தி இந்த கீமோடைய எஃபெக்டை குறைச்சிச்சு. குறைச்சி உடனே மறுபடியும் நோய் முத்திச்சு. அப்போ வேறு வழி இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில். இப்போ ஏன் வந்து நீங்கள் எல்லாம் யார் கொடுத்தா ஏன் சாப்பிட ஆரம்பிச்சிங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் தான் நம்ம சரி பண்ண முடியும்ட்டு பிப்ரவரி 1ஆம் நாக்கு இந்த பகுதியை வெட்டி எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த நரம்பு பிரச்சனை இந்த மருந்து சாப்பிட்டதால இந்த பிரச்சனைகளெல்லாம் வளர்ந்து வந்தது. கேன்சர் வந்து எப்படி அது கூட டைப் ஆகுது? இல்லை, அது இணையது எப்படி அது கூட சேர்ந்து? இல்லை, அது ஸ்டெராய்டு மெடிசன் அதிகமாச்சுன்னா கேன்சர் வரும். இப்போ கேன்சர் நீங்கள் இந்த மாதிரி சிகரெட்டு பழக்கம், வெத்தலை பழக்கம் அது இல்லை. நம்ம